தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாக்கு சொன்னவர் மாறாதவர். உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆதியாகமம் 26:5. இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். இதே ஆசீர்வாதம் தான் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் தேவனாகிய கர்த்தர் கூறியிருந்தார். அவர் கல்தேர் தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பிரயாணப்பட்டார். நீ இந்த தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்கிறார். ஈசாக்கிடம், நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தந்து என் தாசன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் என்கிறார். ஆனால் ஈசாக்கின் சந்ததியான யாக்கோபு தன் தாயின் சொல்லை கேட்டு அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டதால் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது வீட்டை விட்டு வெளியேறி அடிமையாய் தன் மாமன் வீட்டில் வாழ்ந்து திருமணத்தில் ஏமாற்றப்பட்டவனாய் கடுமையாக உழைத்தாலும் மனைவியின் சகோதரனால் குற்றஞ்சாட்டப்பட்டான். அங்கிருந்து தன் தகப்பன் தேசத்துக்கு வரும்போது தன் அண்ணனை கண்டு பயந்து ஏசா என்னை அழித்து விடுவானோ என நினைத்து ஆண்டவர் பாதம் தன்னை அர்ப்பணித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் என்று தன் பெயரை மாற்றி ஆசீர்வதிக்கப்படுகிறார். அது நிமித்தம் அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பை பார்த்து, நான் உன்னை பல்லுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாகி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தந்து சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார் என்பதை சொல்லி யோசேப்பின் குமாரரே ஆசீர்வதிக்கிறார். பிரியரே, நாமும் நம் சந்ததிகளும் இந்த தேசத்தில் சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமெனில் ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்றவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து போகாமல் அவர் வாக்குத்தத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயம் நாம் சந்ததிகளையும் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி. புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு எங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் சந்ததிகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.